எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுமே டிஃபனுக்கு மாவு எதுவும் இல்ல. அதனால கோதுமை தோசை தான் சுடுறேன். மழைக்காலமா இருக்கிறனால பாருங்க எவ்வளோ இருட்டா இருக்கு. லைட்டு போட்டா தான் வெளிச்சமே இருக்கும். இல்லன்னா ரொம்ப இருட்டா இருக்கும். இந்த கோதுமை தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வெங்காயம், மிளகா, கருவேப்பிலலாம் போட்டு தாளிச்சு கொட்டுனீங்கன்னா, இந்த கோதுமை மாவு எந்த மாவும் இல்லன்னாலும் இதில போட்டு நீங்க அந்த காலத்து உணவு இதெல்லாம். அப்போல்லாம் இப்படி தான் எங்க அம்மாலாம் சுட்டு குடுப்பாங்க. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்ல. அப்படியே ஈரக்கைய நெனச்சு தோசைக்கல்ல சுட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 3, 4 தின்னாலும் பத்தாது. அந்த அளவுக்கு இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான். இட்லி, தோசைன்னு சாப்பிட்றத விட கோதுமை அந்த மாதிரி சேர்த்துக்கும்போது, இப்போ மத்தியானத்துக்கு சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கெல்லாம் இந்த காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுக்கிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். எனக்கு துணி கொடுக்குறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருடைய கதையும் ஒவ்வொன்று மாதிரி இருக்கும். அந்த ஒரு கதையை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இப்போ பாருங்கள், வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த வாசனை பிடிச்சிக்கிட்டு காக்கா எல்லாம் உக்காந்துக்குது ஜன்னல் பக்கத்தில். அது என்ன நான்வெஜ் ஏதோ பிரியாணி சமைக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் வைப்பாங்க. நானும் வெஜ்ஜு வச்சேன். இந்த எந்த காக்காவும் சாப்பிட்றதில்ல. எல்லாமே நான்வெஜ்ஜுன்னா தான் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே ஓடி சாப்பிடுது. எப்போ பார்த்தாலும் சமைக்கும்போது அந்த இடத்துல காக்கா உக்காந்துக்கும். இப்போ கூட பாருங்கள் உக்காந்துக்கிட்டு ஏதாவது வைப்பாங்களா வாசனை பிடிச்சிக்கிட்டு உக்காந்துட்ருக்கு. ஆனால் நான் அது காய்கறியெல்லாம் வச்சா சாப்பிடாது. நான் பிஸ்கட்டு தான் வச்சேன். எடுத்துகிட்டு போயிடுச்சு. இப்போ பாருங்கள் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு ரைத்தாவும் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா எங்களுக்கு 2 வேளைக்கு பிரச்சனையே இல்லை. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் இது கூட ரைத்தாவும் பண்ணி வச்சேன். எங்கள் பையனுக்கு ரைத்தா இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அது பிரியாணியாக இருந்தாலும் சரி, வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் சரி, ரைத்தா கண்டிப்பாக இருக்கணும். இப்போ துணி தைக்கிறதுக்காக போயிட்டேன். இவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுன்னா இப்படி தான் இருக்கணும். ஒரே மாதிரியே எப்பவும் துணி கொடுக்குறாங்க. அது எப்படின்னு தெரியல. பக்கத்துலேயே இருக்காங்களா, இல்லை தூரமாக ஏதோ 4 தெருவு தள்ளி இருப்பாங்களான்னு தெரியல. நான் அதை பற்றி கேட்கவே இல்லை. பண்டிகையில் கூட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஒரு ப்ளவுஸ் போட்டிருப்பேன் பாருங்கள். கைக்கு மட்டும் டிசைன் வரும். அதுவும் இவங்களுக்கு தான். அதுவும் அப்பயும் 2 செட்டு நான் அவங்களுக்கு தைச்சி கொடுத்துருந்தேன். ஒரே மாதிரியே எடுக்கிறாங்க எப்போவும். அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னாங்க. நான் ஃபுல் டீட்டெயில் கேட்கல. நான் எப்போவுமே ப்ளவுஸ் தைச்சேன்னா இந்த மாதிரி பிசுறெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் உருவிட்டு வரேன். நம்மக்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை. இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, ஜிக்ஜாக் தையல் மாதிரி விட்டு கொடுத்துருவேன். அது கொஞ்சம் நேரம் நமக்கு டைம் கழிச்சு எந்த பிசுறும் வெளியே தெரியாமல் இருக்கும். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இது பட்டி உள்ளே வர மாதிரியும் தைச்சி கொடுத்துருவேன். இல்லைன்னா ஜிக்ஜாக் மாதிரி தையல் வச்சு கொடுத்துட்டு இப்போ சைடில் கூட பார்த்திங்கன்னா எல்லாம் மடித்து கிடிச்சு தைச்சி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி சிப்பான் புடவையெல்லாம் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் உள் பக்கம்ன்ட்டு தெரியவே தெரியாது. 10 தடவைக்கு பார்த்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் கேட்பாங்க. இந்த பக்கம் வச்சு தைச்சி கொடுத்துட்டீங்க, இப்போ சாரீ ஓரம் அடிக்கிறதுக்கு. அது ஒரு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருந்தது. என்ன ரொம்ப பழைய ஸ்டாக்கு போல் இருக்குது. ஆன்லைனில் தான் வாங்கினாங்களாம். ரொம்ப பழைய ஸ்டாக்கு போல் இருக்குது. ஸ்மெல்லு ஒரு மாதிரி. நான் எதுலேருந்து வருதுன்னு புடவை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் தான் வந்துச்சு. பழைய ஸ்டாக்குன்னா அது ஒரு மாதிரி வாடை வரும். அந்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த புடவை ஓரம் அடிக்கிறது கிராஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் ஓரம் அடிக்கணும். அப்படியே நம்ம ஓரம் அடித்தாக்கா அது முந்தானி நான் ஃபஸ்ட்டு சேலை இடுப்பில் சொருகும்போது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா துணி மாதிரி தொங்கிட்டு இருக்கும். நிறையா பேர் அப்படி சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும், ஒரு நூலை மட்டும் எடுத்து விட்டுட்டு அதை நேராக காட்டும். அதை நேராக நம்ம கட் பண்ணிட்டாக்கா அந்த புடவை ஓரம் அடித்து தைக்கும்போது நீட்டாக இருக்கும். நம்ம இடுப்பில் சொருகும்போது கீழே தொங்கிட்டு இருக்காது. அந்த ஒரு மாதிரி பாருங்கள், நம்ம ப்ளீட் எடுக்கும்போது கீழே அந்த ஃபஸ்ட்டு சொருகின புடவை மட்டும் வெளியே நிற்கும். சிப்பான் புடவை மடித்து தைக்கும்போது அந்த தையல் கரெக்டாக விழாது. அதுக்கு என்ன பண்ணணும், முன்னாடி பின்னாடியே நல்லா கை வச்சு இழுத்து பிடிச்சிக்கிட்டு தைச்சோம்னா தையல் நல்லா நீட்டாக டைட்டாக விழுவும். அப்படிதாங்க. இந்த மாதிரி தான் ஒரே மாதிரி துணி கொடுக்குறாங்க. இவங்க ஒத்துமையாகவே வர்றாங்க. ஒத்துமையாக வாங்கிட்டு போகும்போது பார்க்கவே ஆசையாக இருக்குது. இந்த காலத்தில் சொந்தக்காரங்க கூட ஒரே மாதிரி புடவை எடுத்துக்கலான்னா வேண்டாம்பாங்க. ஒரே மாதிரி எதுக்கு எடுத்துக்கிறதுன்னு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வரைக்கும் 3 செட்டு இவங்களுக்கு நான் தைச்சி கொடுத்துட்டேன். எல்லாம் ஒரே டிசைன் ஒரே கலர்லேயே எடுக்கிறாங்க. இப்போல்லாம் ட்ரெண்டும் கூட. ஒரே மாதிரி புடவை கட்டுறதுங்கிறது ட்ரெண்டு. அது இந்த சில்க்ஸுன்ட்டு ஒரு புடவை வந்தது. அது பார்த்திங்கன்னா அதுவும் அந்த வெந்தய கலர் மாம்பழ கலர் தான் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அது நிறைய பேர் ஒரே மாதிரியே கட்டுறாங்க.
அந்த மாதிரி தான் இவங்களும். வரும்போது நான் கேட்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒத்துமையா இருக்கீங்க? அந்த டிப்ஸ் நமக்கும் சொல்லுங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ பாருங்க தைச்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான். அது வந்து இதில மாட்டி பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. கொஞ்சம் தான் வித்தியாசம். அந்த அடையாளம் கரெக்டாக வச்சிருந்து, அவங்களுக்கு அந்தந்த ப்ளவுஸில் கட்டி, அவங்களுக்கு அந்த டெலிவரி பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு பாருங்க ப்ளவுஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். 2 நாள் உடம்பு சரியில்லைன்னு சரியாக வீடியோ போட முடியல. தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.